படத்தில் நடிச்சிருக்காரு சிலராஜா. அதோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்துக்களின் அறத்தை ஒழிக்கும் துறை இந்த துறை சொல்லியிருக்காப்ல. எப்படி அறம் காக்கும் துறை இந்த துறை. இதுக்கு சாட்சியே இன்று காலையிலே நடைபெறுகின்ற இந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை உயர்த்துகின்ற பணி. அதேபோல் நாடு முழுவதும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இன்றைக்கு கேரளா மாநிலத்திற்கு அனுப்புகின்ற இந்த துறையை அறம் சார்ந்த துறை என்று சொல்வது தான் சாலச் சிறந்தது. அறம் என்பது கூற்று பொய்க்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகின்ற கபட நாடங்களை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். எச்ராஜா போன்றவர்கள் பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒரு நிலையில் பார்த்தால் நீதிபதிகளை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்ற பொருளை மையப்படுத்தி பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் நீதிபதிகளை ஆதரித்து பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் அரசு அதிகாரிகளை காலணிக்கு ஒப்பிட்டு பேசுவார். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாபக்கேடாக கருதுகிறோம். சொல்லியாச்சு, உனக்கு எவ்வளோ பெரிய திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமை இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களால தான் இவ்வளவு பிரச்சனை உருவாகுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. உண்மை தானே. அங்கு பார்த்தால் இந்த பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்த பிறகு கிரிவலம் என்பது அன்று தொட்டு இன்று வரையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த அரசு முழுமையான பாதுகாப்பு பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்தார்கள். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்களே திரண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வெகுஜன விரோதி பட்டியலில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா இதன் பிறகாவது விழித்து கொள்ள வேண்டும்.